கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி, உம்முடைய பாதுகாப்புக்கு நன்றி, உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி, உம்முடைய வழிநடத்தலுக்கு நன்றி. அப்பா, இந்த வேலையிலும் கூட நன்மை, கிருபை, இரக்கம் நீ செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேச போகிற தயவுக்காக நன்றி. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரனும், அல்லேலூயா. இயேசுவே, சபையானவரின் சத்தத்தை உயர்த்தி, உம் நாமமே பெருகனும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து பெருகிற்று. The kingdom of God, it grows and expands. தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து விரிவடைகிறது என்கிற தலைப்பிலே நான் பேச போகிறேன். நம் தேவனுடைய ராஜ்யமும் வளர்ந்து பெருகுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் வளரும் பெருகும். தேவனுடைய ராஜ்யம் வளரும் பெருகும். ஹல்லேலூயா. இதை யார் சொன்னது? இயேசு சொன்னார். The kingdom of God will grow. The kingdom of God will be established. The kingdom of God will grow. The kingdom of God will expand. The kingdom of God will flourish. தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து விரிவடைகிறது. தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து விரிவடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து விரிவடைவதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது. இதை விரிவடைய செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. த்ரூ ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூவன்ஸ். சொல்லுங்க, ஆவிக்குரிய ரீதி. ஆமென்.
ஏன் பிரியாணி கடைகள் விரிவடைந்தது? நீடு, ஜனங்களுக்கு சாப்பாடு தேவை, ஆசைப்பட்டாங்க, விரிவடைந்தது. ஏன் மருந்து கடைகள் விரிவடைந்தது? ஜனங்களுக்கு வியாதி. சபை எப்படி விரிவடையும்? ஆவிக்குரிய காரியங்களுக்காக விரிவடையும். சொல்லுங்க, எப்படி விரிவடையும்? For spiritual needs. What are the spiritual needs? What are the spiritual issues? First, spiritual issues, ஆவிக்குரிய பிரச்சனைகள் என்ன? நம்பர் 1, பயம். எதற்கு எடுத்தாலும் பயம், 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 பயம் என்றால் இயேசு கிறிஸ்து வாழ்நாளெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிற மனிதர்களை காப்பாற்றும்படியாக வந்தார் என்கிற நற்செய்தியை அறிவிக்கிறதே அந்த நிறுவனம் தான் சபை. அந்த நிறுவனம் தான் தேவனுடைய ராஜ்யத்தை பெருக செய்கிறது. ஆக ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் சபை மற்றவர்கள் மீது கொடுத்து விரிவடைகிறது என்றால் பயப்படுகிற மக்கள் மத்தியில் அது கிரியை செய்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. இயேசு போகிற இடத்திலெல்லாம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டடைவார்கள். இட் வில் ஸ்ப்ரெட், அது வளர்கிறது. ஹல்லேலூயா. இந்த செய்திக்குள்ள ஆழமாய் போவதற்கு முன்பாக நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஆண்டவரே, எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்கள் ராஜ்யத்தை வளர செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக என்னை உபயோகப்படுத்தி கொள்ளுங்க. எத்தனை பேர் இதுக்கு விரும்புகிறீங்க? அவருடைய ராஜ்யம் வளர்கிறதுக்கு. அழியாத ஒரு ராஜ்யம், ஆமேன், அழியாத ஒரு ராஜ்யம், நிலைத்து நிற்கிற ஒரு ராஜ்யம், மறக்காத ஒரு ராஜ்யம், ஆமேன், உங்களை ஒருபோதும் மறக்காத ஒரு ராஜ்யம். நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு நீங்கள் போங்க, நீங்கள் படித்த கிளாஸ் ரூமுக்கு நீங்கள் போங்க, நீங்கள் உட்கார்ந்த டேபிளில் போய் நீங்கள் உட்காருங்க, உங்களை எல்லாம் மறந்துட்டுருக்கோம். உங்கள் ஸ்கூலும் மறந்துட்டுருக்கோம், உங்கள் கிளாஸ் ரூமும் மறந்துட்டுருக்கோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இருக்க மாட்டாங்க, நீங்கள் யாருன்னே அங்கே தெரியாது. நிறைய பேர் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிருக்கீங்க. நீங்கள் வேலை செஞ்ச கம்பெனிக்கு நீங்கள் போங்க, வேலை செஞ்ச மிஷின்கிட்ட நீங்கள் போங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, எல்லாரும் உங்களை மறந்திருப்பார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களை மறக்காது. அதனால்தான் தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும், விரிவடைய வேண்டும். ஆமேன். தேவனுடைய ராஜ்யம் உடைய துவக்கத்தை பற்றி இயேசு சொல்லும்போது சொன்னார், லைக் எ மஸ்டர்ட் சீட். மஸ்டர்ட் சீட் என்றால் கடுகு விதை. எத்தனை பேர் கடுகு பார்த்துருக்கீங்க? ஆமேன். ஒரே ஒரு கடுகை நான் இந்த சர்ச்சில் தொலைச்சிட்டேன்னா உங்களில் யாராவது திறமசாலிகள் கண்டுபிடிச்சி தர முடியுமா? ஒரு ரூபாவை தொலைச்சா கண்டுபிடிக்கலாம், ஒரு ரிங்கை தொலைச்சா கண்டுபிடிக்கலாம், இல்லை குண்டுமணி தொலைஞ்சா கூட கண்டுபிடிக்கலாம், பின்னு தொலைஞ்சா கண்டுபிடிக்கலாம், கடுகு தொலைஞ்சா, ஏன்னா அதோட சைஸு ரொம்ப சிறியது. விதைகளில் மிகவும் சிறிய விதை தான் கடுகு. ஆமேன். கடுகோட சின்ன விதை நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. சோம்பு, சீரகம் எல்லாம் இருக்குது, எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் இயேசு கடுகு விதையை குறிப்பிடுகிறார், மஸ்டர்ட் சீட். எவ்வளவு சிறியதாக இருக்கும் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு விதையை, ஒரு கடுகு விதையை எடுத்துக்கொள்வோம். ஒரு கடுகு விதை உங்கள் கையில் இருந்தால் எப்படி பிடிப்பீங்க? அதை இந்த சைஸ் கடுகு, ஒரே ஒரு கடுகு விதை எப்படி இருக்குது? தம்பி பிடிச்சிட்டான், இல்லைடா விழுந்துரும்டா, இவன் எப்படி பிடிக்கிறியே? இப்படி கரெக்ட் தானே? நுனியில் இல்லை? பிரின்ஸு சூப்பர் ஐடியா சொன்னார். இப்படி அப்படி பண்ணும்போது விழுந்துடும், அது உருண்டு ஓடிடும். உண்மையில் கடுகு விதை என்ன பண்ணோம்? உருண்டுறோம். அப்படி பண்ணும்போது டக்குன்னு உருண்டுறோம். கடுகு விதை இவ்வளவு தான், இப்படி ஒரு ப்ரெஷரைஸ்டாக பிடிக்கணும். இந்த கடுகு விதை அளவு தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குமா? ஜீசஸ் என்ன சொல்கிறார் பாப்போமா? ஆமேன். வசனத்தின்படி போவோம். 13ஆம் அதிகாரம் மத்தேயு 31ஆம் வசனம், 32ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அது சிறியதாயிருக்கிறது. 31ஆம் வசனம் சொல்கிறது, அது கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் இஸ் ஈக்குவல் டு கடுகு விதை. பரலோக ராஜ்யம் இஸ் ஈக்குவல் டு கடுகு விதை, அதற்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமேன். நம்முடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது சொல்லுங்க? பரலோகத்தில் இருக்கு. பிரான்ச் ஆஃபீஸ் எங்கே இருக்குது சொல்லுங்க? பூலோகத்தில். இந்த பிரான்ச் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, பரலோகம் ஹெட் ஆஃபீஸு. நீங்கள் யாருனாலும் ஊழியத்துக்கு வந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுங்கப்பா, நான் ஒரு சபை ஆரம்பிக்க போகிறேன்னா உடனே பரலோகம் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கும். கொடுக்குமா? சொல்லுங்கள், கொடுக்குமா? எத்தனை பேர் கொடுக்கன்றீங்க? ஆமேன். தேவனுடைய ராஜ்யம் துவங்கும் போது சிறு கடுகை போன்று துவங்கும்.
இட் would be like the mustard seed. சிறு கடுகை போன்று. கை அப்படி வச்சுங்க. கடுகை போன்று. தங்க நீ வை, கை அப்படி வை. கடுகு பார்த்துருக்க, அப்படி தொடு. கடுகை போன்று இருக்கும். like a mustard seed. ஆமென். கடுகு விதையை போன்று இருக்கும். இவ்வளவு சின்னது தான், சிறியது. ஆமென். இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன பாருங்க? மஸ்டர்ட் சீட். கடுகு விதை போன்றது. தேவனுடைய ராஜ்யம் சிறிதாக இருக்கிறது. அது கடுகு விதையை போன்று இருக்கிறது. மிகவும் சிறியதாக இருக்கிறது, மிகவும் சிறியது. அதை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டான் கையில். அதை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டான். அது என்ன போடுது அந்த வசனம்? 31st வசனம் படிக்கலாமா? பரலோக ராஜ்யம், செகண்ட் லைன் படிக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். கடுகு விதைக்கு, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அதை ஒரு மனுஷன் எடுத்தான். இன்னைக்கு உங்களை ஊழியத்துக்கு வாங்கன்னு நான் சொன்னேன்னு வைக்கலேன், ஐயாதோ வந்துட்டாயா 24 மணி நேரம் கர்த்தருக்குன்னு சொல்கிறவங்க இருக்க மாட்டீங்க. சரி பிரதர், ஒரு வருஷத்துல 24 மணி நேரம் அதுக்கும் ஆள் இருக்க மாட்டீங்க. என் கையில் இருக்குது. யாரால பார்க்க முடியுதா? இந்த கேமராவால் கடுகு விதையை பார்க்க முடிகிறதா? இதை ஒரு மனிதன் கையில் எடுத்து, அவங்க சர்க்குலேட் பண்ணுவாங்க, கையில் வச்சிருக்கிறவங்க சொல்லுங்க, இதை ஒரு மனிதன் கையில் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். ஆமென். இந்த கடுகு விதையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் விதைங்க. உங்களுக்கு சேலஞ்ச் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? சகோதரர்களுக்கு ஈஸி, பாக்கெட்டில் போட்டுப்பீங்க. ஆனால் உள்ளேருந்து வருமானு தெரியாது. சகோதரிகள் கொஞ்சம் கஷ்டம்தான். இதை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போகிறான். ஸோ லிசன், இது எடுத்துகிட்டு போகிறதே கஷ்டம், செய்யறதே கஷ்டம். ஒப்பு கொடுக்கறது ஈஸி. நான் இனிமேல் ஆண்டவருக்கு தான், நான் ஊழியத்துக்கு தான், கர்த்தருக்கு தான், என் உயிரே ஆண்டவருக்கு தான், இது ஆண்டவர் போட்ட பிச்சை. நோ 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 சொல்றது செய்வோம், கஷ்டம். ஆமென். என் மகனே, நீ எனக்காக பெரிய தென்னம் விதையை கொண்டு வந்து விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை விதைத்தால் போதும். பார்க்கலாமா? இதை ஒரு மனிதன் தன் நிலத்தில் விதைத்தான். கையில் எடுத்து சொல்லுங்க, நான் இதை என் நிலத்தில் விதைப்பேன். What does it mean? நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து என்னால் முடிஞ்சதில் விதைப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஊழியம் என்பது இதுதான். தேவனுடைய ராஜ்யம் என்பது இதுதான். I will take responsibility. அந்த ஒரு மனிதனை தான் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். மகனே, நீ உன் பொறுப்புல, உன் இடத்துல, உன்னால முடிஞ்சதுல, நீ வேலை செய்யற இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல நீ பொறுப்பெடுத்து விதைப்பியா? ஆமென். நீங்க ஏன்ட்ட பதில் சொல்ல வேணாம். கையில் கடுகு விதை இருக்கு, கர்த்தருக்கு பதில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்களில் சிலர் என்னை பார்க்குறத பார்த்தா தலை குடிஞ்சிக்கிறீங்க. ஐயோ, இந்த பாஸ்டர் வேறடாப்பா, எப்போ தலை ஊழியத்துக்கு கூடுவார், நம்ம வேறு எவ்வளோ நாள் தான் ஃபோன் எடுக்காமல் போகிறது, அப்படிலாம் யோசிக்கிறீங்க. நானும் யோசிப்பேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இந்த ஜனத்தை வச்சு கூப்பிட விட்றீங்க, இது சொன்ன பேச்சை கேட்க மாட்டுது, கரெக்ட் டைம் வர மாட்டுது, போகிறன்ட்டு போக மாட்டுது, நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன்னு மாற்றி ஒருத்தர் கடிந்து கொள்ளுகிற விஷயம் அல்ல. இது அவர் ராஜ்யம், அவர் கொடுத்த கடுகு. இதை விதைக்க வேண்டியது நம் அனைவருடைய கடமை. ஹல்லேலூயா. இட் இஸ் லைக் a grain of mustard seed. हिंदी சொல்லப்படுகிறது, स्वर्ग का राज्य राई के एक दाने के समान है. கடுகுனா ராயின்ற பேர் நான் இப்போ தான் ஹிந்தியில் படிக்கிறேன். என் கையில் கடுகு விதை இருக்கிறது. ஆமென். கையில் எடுத்துங்க. இதை ஒரு மனிதன், சொல்ல என் கூட சேர்ந்து, இதை ஒரு மனிதன் தன் நிலத்திலே விதைத்தான். ஹல்லேலூயா. A man took and sowed in his field. किसी मनुष्य ने लेकर अपने खेत में बो दिया. விதைத்தான். யாரோ ஒருத்தங்க, எலியா விதைத்தார், எலிசா விதைத்தார், அங்கே இருந்து ஏசாயா வந்து விதைத்தார். இல்லை, ஒரு மனுஷன். ஆமென். பைபிளில் நம்ம பேர் இருக்குதா? உங்கள் பேர், எத்தனை பேரோட பேர் பைபிளில் இருக்குது? யார் பேருமே இல்லை. அப்பனா நம்ம எந்த மனுஷன் தான்? ஒரு மனுஷன். ஒரு மனுஷன்லாம் கையெழுத்து காலையிலேயே சொல்லுங்க. ஒரு மனுஷிலாம் கையெழுத்து காலையிலேயே சொல்லுங்க. உங்கள் கையில் கடுகு விதை வச்சிருக்கவங்க அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் இந்த கடுகு விதையை விதைக்க போகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்க போகிறேன். ஹல்லேலூயா. விதைச்சிட்டானாங்க. ஆமென். எத்தனை பேர் இப்போ கடுகு செடி பார்த்துருக்கீங்க? கடுகு செடி இமேஜ் இருந்தால் போடுப்பா. கடுகு செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எப்படி இருக்கும்? பார்த்துருக்கியாமா? பார்த்துருக்கீங்களா? நம்முடைய கிச்சனுக்கு வெளியில் சில நேரம் நான் பார்த்தது, எங்கள் பாட்டி ஒரு நாள் ரசத்தை எடுத்து போய் வெளியே ஊற்றிட்டு வந்துடு அப்படின்னாங்க. நான் ஊற்றின அந்த ரசத்தில் பொரியாத ஒரு கடுகு தப்பிச்சு முளைச்சிருச்சு. அந்த மாதிரி தான் வரும், முளைச்சிருக்கோம் இல்லை? நம்முடைய வீட்டுக்கு வெளியில் கடுகு செடி முளைக்கும், நல்லா இருக்கும். அது கூட பார்க்க ஒரு அழகாக இருக்கும். தம்பி முடிஞ்சால் இமேஜ் போடும். சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கப்பா ப்ளீஸ். ஹர்ப், என்னதுங்க? ஹர்ப், பூண்டு அளவுக்கு தான் வளரும்.
ஆனால் சொல்லுங்க, ஆனால். பின்னாடி இருக்கிறவங்களா சொல்லுங்க, ஆனால். பின்னாடி கேட்கல, ஆனால் இயேசு சொல்றாரு அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும். ரைட்டா? படிக்கலாமா? இப்போ சேர்ந்து படிப்போம். வளரும் போது சொல்லுங்க, வளரும் போது. எல்லாரும் சொல்லலாம், வளரும் போது. சொல்ல மாட்டீங்க. வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி என்ன ஆயிடுச்சா? இருக்கும். பாயிண்டா போலாம். ஹர்பா இருந்தது ஷர்ப் ஆயிடுச்சு. இந்த கடுகு செடி நம்ம பார்வையில் செடி அளவில் நின்று செத்து போயிடும், கீரை செடி அளவில் நின்று செத்து போயிடும். ஆனால் இந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிற விதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. சுண்டக்காய் செடி அளவுக்கு வளருது. அல்லேலூயா. வளருதா? அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வசனத்திலே சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்தடையத்தக்க மரமாகும் என்றார். அந்த இமேஜ் போடுப்பா, ஹர்ப் ஷர்ப் ஸ்ட்ரீ போட்டு நானே அனுப்பியிருப்பேன் பார். என்ன ஆயிடுச்சா? சின்ன செடியாக இருந்து ஒரு சைஸுக்கு வளர்ந்து மரமாயிருச்சான். எந்த விதை? கடுகு விதை. இந்த மாதிரி ஒரு கடுகை, இந்த மாதிரி ஒரு விதையை உலகம் ஃபுல்லாக விஞ்ஞானிங்க தேடினாங்க. ஏன் அமேசான் காட்டில் கூட போய் பார்த்தாங்க, இந்த மாதிரி ஒரு விதை எங்கன்னா வளர்ந்து அவ்வளோ பெரிய மரம் ஆகுதுன்னு. ஒன்றுமே வளர்ந்ததும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் என்விரான்மெண்ட் எந்த விதைக்கும் கர்த்தர் கொடுக்கல. அவ்வளோ பெருசு ஒன்றுமே இல்லை. அது அவருடைய ராஜ்யத்துக்கு மாத்திரம்தான் கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் ஆண்டவருக்காக கை எப்படி நீங்கள் வச்சுங்க, இவ்வளவு சிறியது செய்தாலும் அது மரமாய்த்தான் மாறும். இப்போ முடிவு பண்ணீங்க, சின்னதாக ஆண்டவருக்கு என்ன செய்ய போறீங்க? லிட்டில். விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார் லிட்டில். 5000 பேருக்கு 5 அப்பத்தை போஷித்தார். லிட்டில். பெரும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். லிட்டில். அற்ப சிறிய விசுவாசம் இருந்தால் அவர்களை பாதுகாத்தார். ஒரு மனிதனை வைத்து இன்றைக்கு 600 கோடி பேரை உருவாக்கி இருக்கிறார். அவர் ராஜ்யமும் இப்படி தான் வளரும் என்று சொன்னார். ஆமென். அன்றைக்கி ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது சாதாரணமாக விட்டுட்டு உலகத்து பின்னாடி போகிறீங்க. சிறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூட 1000 முறை யோசிக்கிறீங்க. நீங்கள் கஷ்டப்படும் போது எத்தனை முறை இந்த ராஜ்யம் உங்களை தாங்குச்சுன்றதை மறந்துடாதீங்க. ஒருவேளை அது தாங்கவும் தேவையில்லைன்னீங்கன்னா கடைசி நாள் வரும், அந்த ராஜ்யம்தான் நம் அனைவரையும் காப்பாற்றும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க மகனே மகளே, உன்னிடம் ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு, நீ எதை விதைத்து கொண்டிருக்கிறாய்? எங்கு விதைத்து கொண்டிருக்கிறாய்? ஐயா, என் கையில் பெருசாக இல்லை ஐயா விதைக்க. பெருசு சொல்ல, கடுகளவு தான் விதைக்க சொன்னேன். ஒரு மனிதன், நீதான் அந்த ஒரு மனிதன், நீதான் அந்த ஒரு மனுஷி. இன்றைக்கி நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய போகிறீங்கன்றதை முடிவெடுத்து வச்சுக்கோங்க. We cannot go and give excuses to the kingdom of God. தெளிவாக புரிஞ்சுங்க. அவர் கட்டினார், அந்த மனுஷன் விதைச்சான், அந்த மனுஷனோட விதை தான் விளைந்தது. இந்த மனிதன் விதைத்தான், அவனோட தான் விளைந்தது. என் மகனே, உன்னை அழைத்தாரே, நீ எந்த விதையை விதைத்தாய்? Where is the tree? ஐயா நான் ஊழியம் பண்ணேன், கரெக்டு. இப்போ எங்கே அந்த ஊழியம்? நான் நடத்தினேன், எங்கே அது நடத்துறது? நான் ஸ்டார்ட் பண்ணது எங்கே? வளர்ந்துச்சா? நான் ஸ்டார்ட் பண்ண செல் குரூப், உங்கள் செல் குரூப் எங்கே? ஹர்பா இருந்துச்சா? ஹர்பா இருந்துச்சு. ஷர்பாச்சா? அவ்வளோ. இதுதான் கர்த்தருடைய ஊழியம். There are steps. உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்தார் என்றால் விதையை விதைத்தோம். ஓகே, சிலர் விதைக்கல, விதைங்க, விதைச்சிங்க. விதைத்த விதை ஹர்பா இருந்துச்சே, செடியா இருந்ததே, புல் பூண்டு சைஸுக்கு இருந்ததே, அது எங்க ஷ்ரப் ஆச்சு? ஆகலையே. அது எங்க ட்ரீ ஆச்சு? ஆகலையே. அது எங்க வளர்ந்தது? வளரவில்லையே. இன்றைக்கு கர்த்தர் நம்ம கையில் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துடைய வளர்ச்சி சொல்லுங்க நம் கையில் இருக்கிறது, நாம் திறந்து கொடுப்பதில் இருக்கிறது. The more we open to God, the more we open to the kingdom of God, the kingdom of God grows. Hallelujah. Amen. கொஞ்சம் யோசிக்கலாமா? ஆமென். ஏன்னா பாஸ்டர் என்னமோ பேசுகிறீங்கன்னு புரிஞ்சிக்காதபடி போகாதீங்க. திருச்சபையே அதிக உணர்வு உள்ள மக்கள் தான் நீங்களாம், நம்ம எல்லாம். ஒரு வார்த்தை ஒருத்தர் சொன்னாங்கன்னா சுருக்குன்னு நமக்கு வருது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் பிளண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். நோ, என் தேவனுடைய ராஜ்யம் வளர்வதற்கு நான் கடுகளவு விதைக்கப் போகிறேன். கையில் எடுத்துங்க இந்த விதையை. என் தேவனுடைய ராஜ்யம் வளருவதற்கு நான் கடுகளவு விதைக்க போகிறேன். என்ன செய்ய போகிறாய் மகனே? என்ன செய்ய போகிறாய்? நான் சொல்லட்டுமா? சபையில் என்னென்ன ஊழியம் நடக்குது? காலையில் 5 மணிக்கு சகோதரிகளுடைய ப்ரேயர் நடக்குது. எத்தனையோ சகோதரிகள் அமர்ந்துனுக்கிறீங்க, நீங்கள் கலந்துக்கிறதே கிடையாது.
அது என்னமோ ஒரு பாவமான செயல் நினைக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த சபையில் புதன்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம், வர்றதே இல்லை மக்கள். சண்டே சர்வீஸ் காலையில் 8:30 இங்கே சொல்கிறோம், வர்றதே கிடையாது. மார்னிங் டிவோஷன் இப்போ 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எத்தனையோ பேர் வர்றதே இல்லை. ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு ஒரு வாரமாக மக்களை அனுப்புறதுக்குள்ளே எனக்கு படாத பாடாக இருக்கும், ஜனங்க வர்றதே இல்லை. ஆவடி ஊழியம், சிறுவர் ஊழியம், கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்ண மூடி இதயத்தில் கை வச்சு, உங்களை எந்த சிறு கடுகு விதை விதைக்க சொன்னார்? அப்படியே பிளண்ட்டாக நான் பேசுனதை கேட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். உங்கள் கையில் ப்ரிசைஸாக ஜீசஸ் பேசுவார். அம்மா நீ புதன்கிழமை ப்ரேயருக்கு வான்னு சொல்லுவார், பொறுப்படுத்துங்க. இல்லை செவ்வாய்க்கிழமை தெலுங்கு சர்வீஸுக்கு வான்னு சொல்லுவார், பொறுப்படுத்துங்க. அப்படியே தெரியாத மாதிரி போயிடாதீங்க. இல்லை இந்த சபையை நான் க்ளீன் பண்ணுறப்பான்னு போடுங்க, இல்லை இந்த சபையில் நான் சமைச்சு போடுறேன்ப்பா, இல்லைன்னா ஓஎம்ஆருக்கு போகிறேன்ப்பா, ஏதாயிலும் ஒரு சிறுகு கடுகு விதை அளவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க தேவ பிள்ளையே. சிறு விதை அளவுக்கு சம்திங். நான் வந்து வர்ஷிப் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் நடத்துகிறேன், நான் கான்ஃபரன்ஸ் பையில் நடந்துக்கிறேன், நான் கூகுள் மீட்டில் நடந்துக்கிறேன், ஏதாயிலும் ஒன்று தேவன் நம்மிடம் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறாரே, அதை ஒரு மனிதன் எடுத்து விதைத்தான் என்று நாம் தான் அது பெருசாக செய்யணும்ல. உங்கள் ஃபேமிலிக்கு ஃபுல்லாக கொடுத்துருங்க. கர்த்தருக்காக இந்த கடுகளவு எஃபர்ட் போதுமே, நாம் அதை செய்ய வேண்டுமே. we have to do it. நீங்கள் செய்யவில்லை என்றால் யார் செய்வார்கள்? இன்றைக்கு நீங்கள் செய்கிறது வருங்காலத்தில் வளர்ந்து பெரிய கனியாக இருக்கும். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து மகிமையான காரியங்கள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு வீடு கட்டினார். அவருக்கு 5 பிள்ளைகள். அந்த 5 பிள்ளைகளை வச்சுட்டு கடன் இல்லாமல் வீடு கட்டினார். அப்போ அவர்களை நாங்கள் கேட்டோம், நீங்கள் எப்படி அங்கிள் வீடு கட்டினீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது 2 விஷயம். எங்களுடைய கம்பெனியில், எங்களுடைய ஆஃபீஸில் மீல் அலவன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு அலவன்ஸ். ஆஃபீஸுக்கு போயிட்டா மதியம் லஞ்சு, ஓவர் டைம் போனால் நைட்டு டின்னர், மீல் அலவன்ஸ். நான் அந்த மீல் அலவன்ஸில் சாப்பிட்டதே இல்லை. உண்மையாவா அப்படின்னா உண்மையாக சாப்பிட்டதில்லை. காலையில் 3 மணிக்கெலாம் கிளம்பி சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். முன்னாடி நாளோட பழைய சாதத்தை புழிஞ்சி டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு போயிட்டுக்கிறேன். அந்த பழைய சாதத்தை தான் சாப்பிடுவேன். நைட்டு எத்தனை மணி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவேன். அந்த காசை நான் எடுக்காமல் விட்டேனே, அதில் தான்ப்பா வீடு கட்டினேன்னாரு. நாங்களாம் ஆச்சரியப்பட்டோம், என்னடா இது இப்படி சொல்கிறாரு, நம்பலாமா, நம்புகிற மாதிரி இருக்குதான்னு. சிறு துளி தான் பெருவெல்லம். நான் வெளிநாட்டில் வேலை செய்யும்போது எந்த எக்ஸ்ட்ரா டியூட்டி கொடுத்தாலும் அந்த டியூட்டிக்கு ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க. மீல் அலவன்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. அது 30 வெள்ளி கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம ஆளுங்க பாருங்கள், அந்த 30க்கு மேலே சாப்பிட்டு இன்னொரு 10 எடுத்து கொடுப்பான். 40 ரூபாய்க்கு சாப்பிட்டேன் அப்படின்னு. ஆனால் இவருக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரில. 30 ரூபா கொடுத்தாங்களா 15 ரூபா கொடுத்தாங்க. சிறு துளி தான். 20 வருஷமாக நான் சேர்த்து வச்ச அந்த பணம் நான் தொட்டதே இல்லை. அது வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு இத்தனை ஆயிரம் வந்தது என்று ஒரு 35,000க்கு வீடு கட்டினார். நான் சொல்கிறது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் நானும் செய்கிறது இந்த சிறியதெல்லாம் காம்பவுண்ட் ஆகி வரும்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்மை மதிக்காத மக்களுக்கு எவ்வளோ செய்கிறோம். அப்பாக்காக இதை கூட செய்யலைனா எந்த தைரியத்தில் மகனே நீ வாழ்ந்துன்னுக்கிற? உன்னை எது காப்பாற்றுன்ற தைரியத்தில் நீ ஓடினுக்கிற? ஒரு நாள் உலகம் உன்னை கைவிடும்போது உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய ராஜ்யம் வேண்டுமே. we have to invest. முடிவெடுங்க. இந்த கையில் எடுத்து சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று விதைக்க போகிறேன். இல்லை எல்லாரும் சொல்லணும், சொல்லாதீங்க, அமைதியாக இருக்காதீங்க. சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று விதைக்க போகிறேன். என் மெசேஜ் உங்ககிட்ட ரீச் அவுட் ஆகுதா? பாஸ்டர் திட்டார்னு நினச்சிக்காதீங்க. திருச்சபையே இது ஏன் கூட அவர் பேசுகிறத நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஓஎம்ஆருக்கு ஒரு முறையும் போகும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். 22,000 ரூபாய் வாடகை. ஒரே ஒரு வாரம் அந்த கார் ஒரு ட்ரிப்புக்கு 2,500 ரூபாய் பெட்ரோல் போட்டால் தான் அந்த கார் வரும். போகிற மக்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்சு, ஈவினிங் டின்னர் கொடுத்தா தான் அது ஒரு 2,000 ரூபாய் போட்டால் தான். ஆக ஒரு 4,500 ரூபாய் ஒரு ட்ரிப்புக்கு.
என் மனசு பயங்கரமாக இருக்கும். இந்த காசை சேர்த்து வச்சா இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த காசுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பயங்கரமாக தோணும் போதெல்லாம் எனக்குள்ள ஆண்டவர் போடுவார், மகனே காசு பார்க்காத. இல்லைப்பா அப்போ கூட நான் பண்ணுற மினிஸ்ட்ரி ரொம்ப சின்னதாக இருக்குப்பா, 10 பேர் கூட வரலப்பா, ஒருத்தர் கூட வரலப்பா, இன்னைக்கு நான் நிறுத்திட போகிறேன்னு போது சொல்லுவார், என்னோட ராஜ்யம் கடுகு விதை சைஸு தான் இருக்கும், ஆனால் வளர்ந்துச்சின்னு வை பெரிய மரமாகும். கையில் கடுகத்து சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யம் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தால், எல்லாரும் சொல்லணும், தேவனுடைய ராஜ்யம் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் ஒரு நாள், சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், ஒரு நாள் வளர்ந்து பெரிய மரமாகும், பறவைகள் வந்து தங்கத்தக்கதான பெரிய மரமாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரமாகுமா ஆகாதா? விசுவாசத்தோட கையில் எடுத்து சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் வளரும். இப்போ கேள்வி, இந்த வளர்ச்சிக்கு என் பங்கு என்ன? அந்த மனிதனுடைய பங்கு என்ன? வாட் வாஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேன்? அந்த மனுஷன் இந்த விதையை எடுத்துகிட்டு போயிட்டானா, அந்த மனுஷன் விதையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நிலத்தில் ஊனிட்டான். ஹல்லேலூயா. ஊனிட்டு போயிடல, அந்த நிலம் அவனோட நிலம், அதனால் நின்று பாதுகாக்கிறான். ஒரு ஊழியம் உங்கள் கையில் நாங்கள் கொடுத்தோம்னா, சபை கொடுத்துச்சுன்னா அது இப்போ உங்கள் ஊழியம். நம்ம தெலுங்கு சர்வீஸ் நடத்துன்னு உங்கள் கையில் கொடுத்துட்டுனா அது யாரோட ஊழியம்? இப்போ Now you need to water it. புதன்கிழமை ஃபாஸ்டிங் பை நீங்கள் நடத்தணும் கொடுத்த இது யாரோடது ஆயிடுது? அந்த மனிதன் எடுத்து போய் நடுகிறான். Now you need to water it, you need to plant it. சும்மா ஒன்றும் கிடையாது, சபை வளர்ந்துராது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை ஃபோன் கால் வருதுன்னு தெரில, 10 கால் வருதுங்க எனக்கு. ஒன்று, என் மக +2 படிச்சிருக்காங்க, எங்கள் காலேஜில் சேர்க்குறீங்களா, உங்கள் காலேஜில் சேர்க்குறீங்களா, அது ஒன்று. அடுத்தது, சார் நீங்கள் எப்போயோ லேண்டு வேணும்னு கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு இந்த லேண்டு வேணுமா, அந்த லேண்டு வேணுமா? சார் நீங்கள் கார் ஒன்று வாங்கினதா சொல்கிறாங்க, எங்கள் கார் வாங்கிடுங்களேன், 3. அப்புறம் கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களா? அவங்களோட ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கன்னா ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருந்தீங்க, ஒரு பெண்கள் ட்ரெஸ்ஸு அந்த கடைக்கு எங்கள் ஒய்ஃப் பிள்ளைங்க நான் கூப்பிட்டு போயிட்டேன், ஏன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன், அவங்க ஃபோன் பண்ணி இதை வாங்கிக்கிறீங்களா, அதை வாங்கிக்கலாம், ஒரு நிமிஷம் இருங்க எங்கள் ஒய்ஃப் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். they are trying to promote it, they are watering it. எப்படி தண்ணி ஊட்டினா இந்த மரம் வளரும் என்று அவர்களுக்கு தெரிகிறதே. நம்ம ஒரு கேஎஃப்சியில் போய் சாப்பிட்டோம்னா மெசேஜ் வருது, அடுத்த முறை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10% இருந்து. ஒரு கடையில் போய் துணி வாங்கணும்னா என்ன பண்ணுறாங்க, இந்தாங்க சார் ஆஃபர் கூப்பன் பிடிங்க, என்னதுங்க இது, நீங்கள் அடுத்த மாதத்துக்குள்ளே வாங்கினீங்கன்னா 30% ஆஃபர், அதுக்காகவே போக வேண்டியதாக இருக்குது, போகிறோம். they want to water it. நாமும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாம் நீர் பாய்ச்ச போகிறோம். எத்தனை பேர் பாய்ச்சலான்றீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டா என்னென்னலாம் பண்ணால் சபை வளரணும் உங்கள் மூலியமா? ஆமென். எத்தனை பேர் செய்ய ரெடி? முதல்ல நம்ம வந்தாலே வளரும். சொல்லுங்க, நான் ஊழியத்துக்கு வந்து கலந்து கொண்டாலே வளரும். சொல்லுங்க, நான் ஊழியத்துக்கு வந்து கலந்து கொண்டாலே வளரும். சாதாரண இந்த மியூசிக் எடுத்துக்கிறேன், இந்த என் மகன் வாசித்துனுங்கிறான். இதுக்கு முன்னாடி இங்கே வாசிச்சது ஹாரிஸு, அதுக்கு முன்னாடி இங்கே வாசிச்சது நான் என்னோட நிறுத்தின்னு இருந்தேன்னா இங்கே யாரும் கீபோர்டு வாசிச்சிருக்க மாட்டாங்க. நான் என்னுடைய பணி எப்படி போனாலும் அது நடக்கணும்னு தான் அவருக்கு சொல்லி கொடுத்தோம். அவர் நம்ம மட்டும் இருந்தோம்னா இது செட் ஆகாதுன்னு தான் ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆரம்பித்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு. அதான் இன்றைக்கி இத்தனை பேர் வாசிக்கிறாங்க. இன்றைக்கி ஓஎம்ஆரில் ஜோனத்தன் வாசிக்கிறான், நம்மளச்சேரி சர்ச்சில் வெற்றி வாசிக்கிறான், சேக்காட்டில் இன்னொரு பிரதர் வாசிக்கிறார். இப்படி தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பெருக்கணும். இந்த மியூசிக் எப்படி வளருதோ, ஒரு நிறுவனங்கள் எப்படி வளர்கிறதோ, தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும், அது நம் மூலமாக வளர வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை அந்த செடி ஃபார்மில் விட்டுறலாமா, ஷர்ப் ஃபார்முக்கு கொண்டு போகலாமா, ட்ரீ ஃபார்முக்கு கொண்டு போகலாமா? ஆமென். ஹர்பாக இருக்கும்போது தண்ணி பாய்ச்சணும்பா, கீரை செடிக்கு தண்ணி பாய்ச்சணும், இல்லைன்னா என்ன ஆகிடும் சொல்லுங்க, செத்து போயிடும். கரெக்ட் தானே? தண்ணி பாய்ச்சணும். ஷர்புக்கும் தண்ணி பாய்ச்சணும். ஏதோ ஒரு சுண்டக்காய் செடி தான் நினைக்கிறேன், எங்கள் தாத்தா வீட்டாட இருந்துச்சு. நான் கொஞ்ச நாள் போய் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அந்த வெயில் காலத்தில் போக முடியாமல் போச்சு. அந்த சைஸே ரொம்ப சின்னதாக இருக்குது, குட்டி குட்டியாக இருந்துச்சு, ரொம்ப குட்டி சைஸில் இருந்துச்சுன்னா பார்த்தா தண்ணி பாய்ச்சலை. ஆனால் அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு யார் தண்ணி ஊற்றினாலும் கவலை இல்லை, ஊற்றலைனாலும் அது பிக்கப் ஆயிடுச்சு, அது வளர்ந்து நிற்குது, அது ரெகுலராக கனி கொடுக்குது, அது ரெகுலராக மரம் கூடு கட்டிக்குது. அந்த மரத்தை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன், ஏய் நீ யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் வளர்ந்துருக்கிறல்ல. ஆமாம், யாரோ ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் ஹெல்ப் பண்ணாங்க, இன்றைக்கி மரமாக இருக்குது. அந்த ஹெல்ப் பண்ண ஆள் தான் நம்மளாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த சபை வளர்வதற்கு காரணமாக இருந்தால் நாம் இருந்தால் எப்படி இருக்கும்? என் மகனே புரிந்து கொள், என் சபை வளர்வதற்கு, என் ராஜ்யம் வளர்வதற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
கையில் பைபிள் எடுத்துகிட்டு ஒன்று சொல்லுங்கள், தேவராஜ்யம். எல்லாரும் சொல்லணும், சின்ன பிள்ளைங்க, தேவராஜ்யம் வளருவதற்கு நான் இன்றையிலிருந்து செயல்படுவேன், பாடுபடுவேன், செயல்படுவேன், பாடுபடுவேன். கொஷின், இன்றைக்கி சண்டே சர்வீஸ் நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி சண்டே சர்வீஸ் நடக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் உங்களை பார்த்து கேட்டுங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் இந்த சண்டே சர்வீஸ் நடக்கிறதுக்கு மெசேஜ் கொடுக்குறேன், நான் தப்பிச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? இவர் கீபோர்டு வாசித்தார், அவர் கேமரா போட்டார், யாரோ ஒருத்தர் கூட்டினார், யாரோ ஒருத்தர் தோக்க ஜபம் பண்ணாங்க, கொஞ்சம் பேர் பாடினாங்க, கொஞ்சம் பேர் முன்னாடி வந்து லைட்டு போட்டாங்க. நீ என்ன மகனே பண்ண? நாளைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டார்னா, நீ எனக்காக என்ன பண்ணனா? நம்ம பதில் சொல்கிறதுக்கு எதனா பதில் வேணும்ல. ஆமேன். ரவி ஜக்கரியாஸ் என்று சொல்கிற ஒரு பெரிய ஊழியக்கார், இந்தியாவிலேருந்து கனடாவில் செட்டிலான ஒரு ஊழியக்கார். அவர் ஒரு மக்கள் மத்தியில், மிகவும் கஷ்டமான மக்கள் மத்தியில் கூட ஆண்டவருக்காக ஊழியம் செய்த அந்த ஊழியக்காரை பார்த்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் வந்து இறந்துட்டு பரலோகம் போயிட்டீங்கன்னா ஜீசஸை பார்த்து என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுங்க, ஜீசஸை பார்த்து என்ன கேள்வி? கொஞ்ச நேரம் ரவி ஜக்கரியாஸ் ஐயா டிஸ்டர்ப் ஆகிட்டார். அவரை பார்த்து கேட்டார், பிரதர், நான் இறந்து நான் பரலோகம் போனா ஜீசஸை பார்த்து நான் கேள்வி கேட்பேனா? இல்லை பிரதர், அவர் என்னை பார்த்து நான் கேள்வி கேட்பார்ன்ற பயத்தோடு தான் நாங்கள் நின்றுன்னு இருப்பேன். இந்த ஜீசஸை நம்ம கண்ணால் பார்த்ததில்ல, ஆனால் பார்ப்போம். அல்லையா? பார்ப்போமா? எத்தனை பேர் பார்ப்பீங்க? நீங்கள் அவரை கேட்பீங்களா, அவர் உங்களை கேட்பாரா? என்னன்னு கேட்பார்? உனக்கு ஒரு தாளந்து கொடுத்தனே, ஒருத்தனுக்கு 1, ஒருத்தனுக்கு 3, ஒருத்தனுக்கு 1 வச்சுருந்தவன் புதைச்சி வச்சுருந்தான். ஆனால் நீங்கள் கொடுத்தீங்க, இந்தா அப்படி கொடுக்கலாமா, இல்லை மல்டிப்ளை பண்ணலாமா? ஜஸ்ட் திங்க் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாமா? ஏன் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? எத்தனை பேர் பண்ணலான்றீங்க? பண்ணலாமா வேணாமா? இந்த சபை எப்படியே இது ஒத்த சபையாக இருந்தால் நல்லதா, இல்லை இது ஓயாமரில் ஸ்டார்ட் பண்ணது நல்லதா? சும்மா சொல்லுங்கள். இப்படியே இருந்தால் நல்லதா, இன்னொன்று ஸ்டார்ட் பண்ண நல்லதா? சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. ஸ்டார்ட் பண்ணது நல்லதா? அந்த ஓஎம்ஆர்ல இருந்துமே அது ஓகேயா, இல்லை பக்கத்தில் காரணை ஸ்டார்ட் பண்ணது நல்லதா? சொல்லுங்க. நல்லது இல்லைன்னா சொல்லுங்க, இப்போ நிறுத்திடலாம். இப்போ இங்கே இருக்கிறது நல்லதா, இல்லை நம்ம அந்த காமராஜ் என்ன தெரியுமா கலைஞர் தெருவில் போய் ஸ்டார்ட் பண்ணது நல்லதா? எத்தனை பேர் நல்லதுன்றீங்க? அங்கே ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த புள்ள வந்திருக்கு, அது கூட 3 பொம்பளை பிள்ளைங்க வந்துருக்கு, அவங்க தம்பி வைஃப் வந்துருக்கு. நிறைய நேரம் என்னை பார்த்து பல பேர் கேள்விப்பட்டது, ஏன் ஆவடியில் பண்ணேன்? இந்த ஒத்த பிள்ளைக்காக ஆண்டவரை கொண்டு போயிருக்கலாம். ஆமேன். இன்னைக்கு இந்த கொஸ்டின்லாம் நமக்கு தான். என் ராஜ்யம் வளர்வதற்கு நீ எதை விதைத்தாய்? சும்மா வந்துட்டு போகிறது கிடையாது. வயல்வெளியில் அப்படி வாக்கிங் போயிட்டு போகிறது. வயல் யார்தோ இருக்கும், ஒருத்தன் வாக்கிங் போவான், ஒருத்தன் பல் தேய்ச்சின்னு போவான், ஒருத்தன் சுற்றி பார்க்க போவான். அந்த கூட்டம் அல்ல நாம். நான் விதைக்கிறவன். சொல்லுங்கள், நான் விதைக்கிறவன். கையில் கடுகு எடுத்துட்டு சொல்லுங்கள், நான் விதைக்கிறவன். கையில் எடுக்கிறதுக்கு நான் விதைக்கிறவன். நான் கர்த்தருடைய தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறவன். நான் கர்த்தருடைய தோட்டத்தை வளரும்படி செய்கிறவன். நான் விதைக்கிறவன். கையில் எடுத்து சொல்லுங்கள், நான் விதைக்கிறவன். தைரியமாக சொல்லுங்கள், நான் விதைக்கிறவன். ஹல்லேலூயா. பின்னாடி சொல்லுங்கள் எல்லா பிள்ளைங்க, நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக விதைக்கிறவன். What is my investment in the kingdom of God? இது அழியாத ராஜ்யம். ஆமென். ஹல்லேலூயா. அது வளர்ந்ததான் ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்கதாக பெரிய மரமானதான். A big tree. அந்த இமேஜ் போடுப்பா. Herbs, shrubs and trees. There are 3 stages. First stage கடந்து ஊழியத்தை கொண்டு போக வேண்டியது நம் கடமை. Second stage கடந்து ஊழியத்தை கொண்டு போக வேண்டியது நம் கடமை. ஆண்டவர் என் மனசில் தாட் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. உங்களை எத்தனை பேர் எனக்கு விட்டு கொடுப்பீங்க, ஒப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரில. இவ்வளோ பெரிய சபையை நீ வச்சிருக்கியே, 44,000 ரூபாய் வாடகை கட்டுறியே, இந்த சண்டே ஈவினிங் சர்வீஸ் இருக்கான்னு என் மனசில் கேட்குறாரு. ஆண்டவரே, எத்தனை தான் ஆண்டவரை நான் நடத்துவேன், எனக்கு ஜனங்க சப்போர்ட் பண்ணல ஆண்டவரே நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சண்டே ஈவினிங் சர்வீஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமா? ஆமேன். இதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு விட்டு கொடுக்குறது. ஆமேன். நம்ம ஆண்டவருடைய டைமுக்கு போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணலண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் சர்வே ஆவார்.
நம்ம டைமுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணலனா நம்ம சர்வே ஆகுமா? ஆமேன். சபை வளர வேண்டும் என்றால் ஆராதனை நடக்க வேண்டும். என்ன நடக்கணுங்க? இந்த மெசேஜ் கொடுக்குறோமே இது பெருசு கிடையாது. ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாம் நான் மெசேஜ் கொடுத்தாரு, என்ன பண்ணார்? ஆராதனை பண்ணார். தாவீது காலத்தில் தாவீது மெசேஜ் கொடுத்தாரு, என்ன பண்ணார்? மெசேஜ்லாம் கிடையாது. அவங்க வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மள மாதிரி மீதி பேரெல்லாம் பேச விட மாட்டாங்க. கர்த்தருடைய ஆராதனை பெருக வேண்டும். ஆமேன். கோபாலபுரமில் ஒரு இடத்துல சண்டே ஈவினிங் நடத்த சொல்லி கேட்டுனே இருக்கிறாங்க. எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் திறமைகள், உங்கள் தாளந்துகள் கர்த்தருக்காக பிரயோஜனப்பட வேண்டும் என்றால் நீங்களே வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களை நிறைய பேர் பாஸ்டர் ஃபோன் பண்ணி கூப்பிடணும், அதுவும் ஒரு 10 முறை கூப்பிடணும், அதில் ஒரு 9 முறை நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லணும், அதில் 10வது முறை நீங்கள் கொஞ்சம் கெத்தாக வரணும், அதில் கொஞ்சம் லேட்டாக வரணும், அதில் பண்ணாமல் போகணும், அதை ஒரு 10 முறை கேள்வி கேட்கணும். நான் நினச்சிங்கன்னா எனக்கு அது மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் உங்களை மனம் வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? நீ கர்த்தர் உங்கள் கையில் பேசி கொண்டிருக்கிறார். God is talking to us. ஒரு மனுஷன் தான் அதை விதைத்தவன். யாருங்க? யார் அந்த ஒரு மனுஷன்? ஹல்லேலூயா. யார் அந்த ஒரு மனுஷன்? சொல்லுங்க, நான் தான் அந்த ஒரு மனுஷன். தைரியமா சொல்லுங்க. ஆண்டவருக்காக தானே செய்றீங்க. சொல்லுங்க, நான் தான் அந்த ஒரு மனுஷன். சொல்லுங்க சகோதரிகளே, நான் தான் அந்த ஒரு மனுஷி. I am ready, I am willing. சோர்வுகளை மேற்கொண்டு வருவேன். சொல்லுங்க, சோர்வுகளை எல்லாரும் சொல்லுங்க, சோர்வுகளை மேற்கொண்டு வருவேன். அசதிகளை சொல்லுங்க, அசதிகளை மேற்கொண்டு வருவேன். கொஞ்சம் பலத்தோடு ஊழியம் செய்வேன். கொஞ்சம் பலம் தான். கடுகு விதைப்பதுக்கு எத்தனை பலன் போதும்? ஆமீன். தென்னங்கண்ணு வைக்கிறதுக்கு 3 அடி ஆழமா? எத்தனை அடி ஆழம்? 2 அடி என்னமோ பல்ல எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுக்க முடியாது. மாங்கன்று வைக்கிறதுக்கு ஒரு ஆழம் எடுக்கணும், கடப்பாறை வேணும், மண்வெட்டி வேணும். இந்த கடுகை விதைப்பதற்கு ஒரு குச்சி போதும். ஹல்லேலூயா. கரெக்ட் தானே? சின்ன ஒரு ஈர்க்குச்சி எடுத்து ஒரு ஓட்டை போட்டு இந்த கடுகு போட்டு மண் புதைத்தால் போதும். வளர்ந்து மரமாகுமாம். சொல்லுங்க, வளர்ந்து மரமாகுமா? வளர்ந்து மரமாகும். மரம்னு ஒன்று பெருசாக வந்துட்ட பிறகு அதோட ரூட்லாம் கரெக்டாக இருக்கணும். அதனால தான் நீங்கள் எங்கே மரம் வளர்க்குறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை சுற்றி அழகாக மண் போட்டு மரத்தை மூடி வச்சுருப்பாங்க. அதை அழகாக மூடி வைப்பாங்க. ஏன்னா காற்றடிச்சா கூட என்ன பண்ணாது? விழாது. ஆமேன். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் பெருக வேண்டும், என் மூலமாக பெருக வேண்டும். ஆமேன். என் மெசேஜ் முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் பில்டிங் த கிங்டம் ஆஃப் காட். இது ஆண்டவருடைய ராஜ்யத்தை கற்ற பணி. வேற எந்த பணியும் இல்லை. வேற எந்த பணிக்கு அழைத்தாலும் நாம் போவோம். கர்த்தர் பணிக்கு அதை காட்டிலும் மிக முக்கியமாக போவோம் என்று சொல்கிறவங்க அப்படியே ஏஞ்சி நில்லுங்க. உங்களை அர்ப்பணிங்க, உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. கண்களை மூடிக்கலாம். திருச்சபை அர்ப்பணி மகனே, உன் தாளந்துகளோடு அர்ப்பணி. உங்கள் தாளந்து என்ன? உங்கள் திறமைகள் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை நடுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை வளர்வதற்கு, வளர வைப்பதற்கு உன்னால் என்ன முடியும்? இந்த பலன் போதும். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்க்? வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்க்? ஐயா நான் ட்ராக்ஸ் கொடுப்பேன். வெரி குட் ஐயா, நான் சீக்கிரம் வந்துடுவேன், நான் டீ போட்டு தரேன், நான் ஓயமாருக்கு போகிறேன், நான் ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்க்? நான் விதைக்கிறேன். இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah, 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 Yahweh, Hallelujah, Yahweh, Hallelujah.
பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்ட கர்த்தர் உங்களை தொற்றிருப்பார் என்றால், நான் என் ஆண்டவருக்காக கடுகு வித அளவு தான் நான் செய்ய போகிறேன்றவங்க இந்த பாட்டு பாடிக்கும் போதே முன்னாடி வரலாம். உங்களை நான் எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணுவேன். இஃப் காட் ஹஸ் ரியலி கால்ட் யூ, நான் ஏன் எல்லாரையும் முன்னாடி வாங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் விருப்பம், நீங்களே வழியே வரணும். உங்களை தடை பண்ணுகிற தடைக்கற்களை தாண்டி நீங்கள் முன்னாடி வரணும். உன் முழு பலத்தை தான் கர்த்தர் சொல்ல, கடுகளோ பலன் நான் தரேன் என் ஆண்டவருக்காக. என்னன்றது நீங்கள் மனசில் வச்சுங்க, என்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. சமயம் வரும்போது நீங்கள் செய்யுங்க. கடுகு விதை வளர்ந்து அது சின்ன ஹேர்பாக இருந்தது, பூண்டு செடி அளவு இருந்தது, பிறகு செம்பருத்தி செடி அளவு வளர்ந்தது, பிறகு ஆலமரம் அளவு வளர்ந்ததான். அதை இப்பொழுது யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவ ஊழியம் இன்றைக்கு சிறியதாக இருக்கிறது மகனே. உன்னுடைய உழைப்பு தேவை, உன்னுடைய பலன் தேவை, உன்னுடைய தாளந்து திறமைகள் அவருக்கு தேவை. அவர் ராஜ்யம் பெருகினால்தான் அது உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது, உன் வருங்காலத்துக்கு நல்லது. உன்னை ஏற்றுக்கொள்ள சபை இருந்தால்தான் உன் வாழ்க்கை வெற்றி. உன்னை ஏற்றுக்கொள்ள சபை இல்லாத பட்சத்தில் நீ வெற்றியாய் வாழவில்லை. உன் பங்கு என்ன? கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இந்த பாடல் பாடும்போது நீங்கள் முன்பதாக வந்து உங்களை அர்ப்பணிக்கலாம். கடுகளவு பலன் தான், கடுகளவு எஃபர்ட். கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. உங்கள் கையில் அந்த கடுகு இருந்தால் அந்த கடுகோடு வாங்க. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயர
என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. சொன்ன மகனே, நீ நாளிலுமே உன் பிள்ளையோட வருமானத்தை தொழில்படி செய். இந்த பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணு. அவங்க நல்லா உயர்ந்த வாழ்வாங்க. இயேசுவின் நாமத்தில் உன் குடும்பத்தை நான் நிலைநிற்கும்படி செய்வேன். அதே பகுதியில ஓங்கி தழைக்கக்கூடிய கிருபை உனக்கும் குடும்பத்துக்கும் தருவேன். கர்த்தர் உங்களை கோடியாய் பெரும்படி செய்வார். என் இயேசு போதும். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹalleluya ஹalleluya. அர்ச்சனம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever.